நீங்கள் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல், நிறைய பொருட்களை ஏற்றிக்கொள்வீர்கள், எல்லாமே கட்டமைக்கப்படும், எல்லாம் துறைமுகத்தில் கப்பல் தயார் செய்யப்படும். ஏன் தெரியுமா? அது அடுத்த துறைமுகத்திற்கு போகிற அந்த பாதை இருக்குல்ல, நடுக்கடலை இது தாண்டணும். நடுக்கடலை தாண்டணும் சொன்னா சும்மா கிடையாது. அங்கே சூறாவளியும் புயலும் பெருங்கடலுக்கான கொந்தளிப்பும் வரும். அதை கடந்து போகின்ற பொழுது அங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. துறைமுகத்தில் நீ என்ன அப்லோட் பண்ணி இருக்கிறியோ அதை வைத்துக் கொண்டுதான் நீ அடுத்த துறைமுகத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடலிலே மூழ்கடிக்கப்படுவாய். இந்த பள்ளிக்கூடம் என்பது, இந்த காலம் என்பது துறைமுகத்தில் நீ உன்னை தயார் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை முட்டாள்தனமாகவும் வயது காரணமாகவும் உணர்ச்சி வசப்படுற காரணமாகவும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத காரணமாகவும் நீ தவறவிட்டால் வாழ்க்கையில் நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது நீ சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். உன்னை நீயே தயார் செய்து கொள்வதற்கு ஒன்னும் கிடையாது. நீ செய்ய வேண்டிய மிக நுட்பமான முயற்சி என்ன தெரியுமா? நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சொற்களை புரிந்து கொள்வதுதான்.